strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 15 ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் பிட்வீன் KKR vs SRH அட் ஈடன் கார்டன். ஸோ KKR ஹோம் கேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு டீமுக்குமே இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கேம். ரீசன் என்னன்னா, ரெண்டு டீமுமே 3 மேட்ச் ஆடி 2 லாஸ் 1 விக்டரி. ஓகே, ஸோ அதனால டெஃபினட்டா இந்த மேட்ச் அப்படியே வின் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா 3 losses in 4 matches that is going to hamper them in the points table. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து ஒரு 3 மேட்ச் வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையும். ஸோ அதனால இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்குதோ வில் பி மோர் ஹாப்பி, ஓரளவுக்கு டீசன்ட் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. எந்த டீம் தோக்குதோ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அதனாலதான் இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் KKR அண்ட் SRH எடுத்து பாத்தீங்கன்னா 29 கேம்ஸ் விளையாடி இருக்காங்க. அதுல 19 கேம்ஸ் KKR வின் பண்ணிருக்காங்க, 9 கேம்ஸ் SRH வின் பண்ணிருக்காங்க. ஸோ லிட்டரலி ஓவரால் ஹெட் டு ஹெட் கவுண்ட் பார்க்கும்போது KKR டாமினேட் பண்ணிருக்காங்க SRHன்றது கிளியர் கட்டா தெரியுது. அப்புறம் அவங்களோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் வந்து இன் ஈடன் கார்டன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 7 மேட்ச் KKR வின் பண்ணிருக்காங்க, 3 மேட்சஸ் SRH வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி தெரியுதுல KKR தான் டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு. பட் SRH அவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க அவங்க டீம் கிட்ட, பிகாஸ் தே ஹேவ் வெரி அக்ரெசிவ் டீம். ஓகே, KKR கிட்டயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு டீம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு டீமுமே அஸ் எ யூனிட்டா விளையாட மாட்டேங்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு டீமோட பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு விளையாடல இந்த ஒரு பர்டிகுலர் IPL 2025 தான் சொல்ல முடியும். ஒன் ஆஃப் மேட்ச் ரெண்டு டீமும் வந்து கிளிம்ஸ் காமிச்சாங்க. மற்ற மேட்ச்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃப்ரம் போத் SRH vs KKR. இந்த மேட்ச்ல ரெக்டிஃபை பண்ணணும்னு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஈடன் கார்டன்ஸ் விக்கெட் எப்படி இருக்க போகுது? ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடியே நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. ஓகேங்களா, ஈடன் கார்டன்ஸ் பிச் கியூரேட்டர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், நான் ட்ரூ விக்கெட் தான் கொடுப்பேன், ஸ்பின் விக்கெட்லாம் எங்களால் ரெடி பண்ண முடியாதுன்ற மாதிரி அவரோட சேவ் அவர் சொன்னாரு. ஸோ இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, மேபி ஒரு ட்ரை விக்கெட் கொடுக்கலாம், KKR ஸ்பின்னர்ஸ்க்காக ட்ரை விக்கெட் கொடுக்க சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இஃப் இட் இஸ் a flat wicket like RCB, கண்டிப்பா இட் வில் பி ஹை ஸ்கோரிங் கேம். கொஞ்சம் ட்ரை விக்கெட்டா இருந்தா நம்ம ஒரு 180 185 அந்த மாதிரி பார்க்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, கொல்கட்டால டாஸ் வின் பண்ணி என்னைக்குமே சேஸ் பண்றது பெட்டருங்க. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல கூட சம்டைம்ஸ் நீங்கல்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணலாம், புரியுதா உங்களுக்கு? ஆனா கொல்கட்டால டியூ ஃபேக்டர் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி டீம்ஸ் டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ இட் இஸ் ஆன் ட்ரையர் சைட், நான் என்ன சொல்லுவேன்னா சேஸ் பண்றது பெட்டர் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு டீமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் கேஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம KKR டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இன் கேஸ் பிச் வந்து ட்ரையரா இருந்துச்சுன்னா KKR அவங்க பிளேயிங் லெவல்ல ஒரே ஒரு சேஞ்ச் டெஃபினட்டா பண்ணியே ஆகணும். தே ஹேவ் டு பிரிங் இன் மோயின் அலி இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பென்சர் ஜான்சன், புரியுதா உங்களுக்கு? அண்ட் அட் த சேம் டைம் அவங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க, அவங்களோட பேட்டிங் ஆர்டர்ல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சுனில் நரேனா ஓப்பனிங் இறக்க போறாங்க. சுனில் நரேன் டிகாக் இறக்கிறதுனால, ரஹானே இருக்கிறதுனால நம்பர் 3 வராரு, 4 லாங்கிஸ்ட் ரகுவன்ஷி, அதாவது அவங்களோட ஹை பெய்டு பிளேயர்ஸ். ஓகேங்களா, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங்லாம் ரொம்ப கீழே வராங்க. சோ அவங்களோட ரோல் என்னன்னு அவங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி விளையாடணும், எடுத்தோடனே அடிக்கணுமா இல்ல ஸ்டே பண்ணுமா, அந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க. சோ அதனால இந்த பேட்டிங் ஆர்டர் ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? சுனில் நரேன் என்னைக்குமே அந்த ஒரு எக்ஸ் ஃபேக்டர், உடனே அந்த ஒரு ப்ராசஸ்ல இருந்து வெளில வந்துருவாங்களா KKR? சுனில் நரேன் இதுக்கப்புறம் ஓப்பனிங் வேணாம்பான்னு. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் ஹோம்ல விளையாடுறாங்க, டக்குனு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சுனில் நாராயணுக்கு ஒரு 15 பால்ல ஒரு 45 எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போனாருன்னா கேமே சேஞ்ச் ஆயிடும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி தே வில் பி கோயிங் வித் சேம் ஓப்பனிங் பேர். நானும் அதை தான் சொல்ல வரேன், ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இதே ஒரு ஓப்பனிங் பேரோடய போங்க. ட்ரையா இருந்ததுன்னா டெஃபினட்டா தே நீட் டு மேக் ஒன் சேஞ்ச். மோயின் அலி உள்ள கொண்டு வரணும் ஸ்பென்சர் ஜான்சன் பதில். இல்ல நல்லா கிரீனிஷா இருக்கு, கொஞ்சம் பவுன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னா அவங்க வந்து ஸ்பென்சர் ஜான்சன் வச்சே கண்டினியூ பண்ணலாம். போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் ஒரு செமையா போட்டாரு ரிகல்டனுக்கு, ஆனா அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல. ஹி ஹேட் a very decent match, விக்கெட்ஸ் பெருசா எடுக்கல ஆக்சுவலா ஸ்பென்சர் ஜான்சன். அதனால கிரீன் விக்கெட்டா இருந்ததுன்னா எதர் தே கேன் கோ ஃபார் ஸ்பென்சர் ஜான்சன் ஆர் ஆண்ட்ரிக் நார்கி. ஆண்ட்ரிக் நார்கி ஃபிட்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அவர் விளையாடலாம். ப்ராப்ளம் என்னன்னா KKRக்கு ஆண்ட்ரிக் நார்கி கூட நாட் அ டிபிக்கல் நியூ பால் போலர், அந்த ஹிட் த டெக் ஆஃப் டைப் ஆஃப் போலர் தான் அவர், புரியுதா உங்களுக்கு? பட் ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட அந்த ஒரு ஸ்விங் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிரீன் விக்கெட்டா இருந்தா அவங்க ஸ்பென்சர் ஜான்சனை கண்டினியூ பண்ணுவாங்க. ட்ரையா இருந்ததுன்னா தே நீட் டு பிரிங் மோயின் அலி. ஓகே, அந்த ஒரு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இன்னொரு பக்கம் SRHக்கு பாத்தீங்கன்னா சேம் தான் நான் சொல்ல வருவேன். அதாவது விக்கெட் ட்ரையா இருந்ததுன்னா தே நீட் டு பிரிங் ஆடம் ஜாம்பா இன்ஸ்டெட் ஆஃப் வியாம் முல்டர். ஓகே, இல்ல ட்ரையா இல்ல இட்ஸ் கோயிங் டு பி வந்து பாத்தீங்கன்னா கிரீனிஷ், இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா வியாம் முல்லர் வச்சு அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா முல்லர் கிட்ட வந்து அந்த ஒரு ஹெவி பால் இருக்கு, அவரால் ஸ்விங்கும் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் எஃபெக்டிவா இருக்கலாம். ஸோ ரெண்டு டீமுக்கும் இட்ஸ் வெரி வெரி ஈஸியான ஒரு விஷயம் தான். ட்ரையா இருந்ததுன்னா இவர் இங்க மோயின் அலி KKR எடுத்துட்டு வரணும், இங்க SRH வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஜாம்பாவை எடுத்துட்டு வரணும். ஆல்ரெடி அந்த யங் போலர் ஷீஷான் அன்சாரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கலகிடர் SRHக்கு, ஸோ அவரை கண்டினியூ பண்ணதான் போறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, எப்படி இந்த ரெண்டு டீமும் வந்து எடுக்க போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் ஐம் கோயிங் வித் SRH. ஏதோ ஒரு கட் ஃபீல் தோணுது SRH இந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா
அந்த ஒரு ஈடன் கார்டன்ஸ்ல நீங்க டிரை விக்கெட்டா இருந்தா கூட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மேபி முகமது ஷமி, பேட் கமின்ஸ் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் செட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கம்பேர் டு கேகேஆர். ஏன்னா ஹர்ஷித் ராணா அவரோட பெஸ்ட்ல இல்ல. வைபவ் ராராக்கு வேணா லைட்டா பால் அப்படி அலையும். வைபவ் ராராவா அடிக்கிறதுக்கு கண்டிப்பா எஸ்ஆர்எச் வேற பிளான் போடுவாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால ஃபீல் லைக் எஸ்ஆர்எச் மைட் வின். ஸோ ஐம் கோயிங் ஃபார் எஸ்ஆர்எச் 55% நம்பிக்கையோட சொல்றேன். அண்ட் 45% நான் வந்து கேகேஆர் போறேன். பார்க்கலாம். இஃப் கேகேஆர் ஹேவ் டு வின் திஸ் மேட்ச் டெஃபினட்டா தே நீட் டு பேட் வெல்ங்க. ஓகே, ஏன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயணே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க வின் பண்ணணும்னா டெஃபினட்டா தே நீட் டு பேட் வெல், இல்லனா இட் வில் பி a very very difficult game once again. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹோம்ல அவங்க ஒரு வின்னை கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசன்ல எஸ்ஆர்எச்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். அவங்களோட பேட்டிங் அந்த அக்ரெஷனை நாங்க பெருசா சேஞ்ச் பண்ண போறது இல்லைன்னு போஸ்ட் மேட்ச்ல எல்லாம் பேட் கமின்ஸ் கிளியரா சொல்லிட்டாரு. ஸோ அதிரடியா தான் வந்து இறங்குவாங்க. இருந்தாலுமே எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா, நிதிஷ் ரெட்டியோட ரோல் வந்து ஷுட் பி வெரி கிளியர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கச்சா முச்சான்னு சுத்தக்கூடாது. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறாங்க, பட் நிதிஷ் ரெட்டியோட ஷாட் செலெக்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு சில மேட்சஸ்ல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அவர் வேணா அந்த ஒரு க்ளூ மாதிரி அந்த டீமுக்கு இருக்கலாம். ஹி கேன் பிளே ஃபுல் 15-16 ஓவர்ஸ். ஒரு ரெண்டுல ஸ்டே பண்ணாருன்னா மத்த எல்லா பேட்ஸ்மேனும் பேட் ஓட போறாங்க. கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன் எஸ்ஆர்எச். அதுக்கு நிதிஷ் ரெட்டி ஹேஸ் டு பி a glue இந்த ஒரு பர்டிகுலர் பிளேயிங் 11ல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ என்ன நடக்க போகுது. ஸோ ஃபேண்டசி பிளேயிங் 11 பெடிஷனுக்குள்ள போவோம்னா எஸ்ஆர்எச்ல இருந்து 6 பிளேயர் எடுப்பாங்க. ஓப்பனிங்ல கண்டிப்பா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட். ஸோ இந்த மேட்ச்ல இஷான் கிஷனுக்கு படும் தோணுது. ஓகே, அட் த சேம் டைம் ஹென்ரி கிளாசன் நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பேட் கமின்ஸ். அண்ட் இந்த மேட்ச்ல முகமது ஷமிக்கு ஏதோ பால் ஸ்விங் ஆகி விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. ஸோ இதான் 6 பிளேயர்ஸ். அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் கேகேஆர். குவிண்டன் டிகாக் என்னைக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. பீங் விக்கெட் கீப்பர், அதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி எனக்கு இந்த விக்கெட்ல சுனில் நாராயண் டெஃபினட்டா போவேன், அதுல டவுட்டே கிடையாது. வருண் சக்கரவர்த்தியும் நான் போவேன். ஹர்ஷித் ராணா டெஃபினெட்லி ஐ வில் கோ. இன்னும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டர்ல என்ன ஒரு பிரச்சனைனா, வெங்கடேஷ் ஐயரும் ஃபார்ம்ல இல்ல, ரிங்கு சிங்கும் ஃபார்ம்ல இல்ல. அதனால பாத்தீங்கன்னா நான் டாப் ஆர்டர் பிளேயரே நான் எடுத்துக்கிறேன். ஐம் கோயிங் வித் அங்கேஷ் ரகுவன்ஷி. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரீ லீக் விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யார் வின் பண்ண போறா, கேகேஆரா எஸ்ஆர்எச்சா? மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.